மகளே வணக்கம் மகளே. அதாவது சமூக வலைதளங்களில் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ மூலமாக இந்த சமூகத்தில் சக்ஸஸுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதாவது வெற்றிக்கும் மனநிறைவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அந்த வீடியோ காணொளி மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். பெரியவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னிடம் உள்ள ஒரு விலை மலிவான ஒரு மொபைல் ஃபோன் கையில் வச்சுருக்காரு. அந்த மொபைல் ஃபோன் மூலமாக தனது ஊரில் உள்ள திருவிழாவை அந்த ஒரு வீடியோ பதிவிடுதார். அந்த அவர் வைத்திருக்கக்கூடிய மொபைல் மூலமாக வீடியோ பதிவிடுதார். அதை பதிவிடும்போது அவர் முகத்தில் உள்ள ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தன்னிடம் ஒரு விலை உயர்ந்த மொபைல் ஃபோன், ஐஃபோனு, இல்லை இன்றைக்கி விலை உயர்ந்த லட்சத்துக்கும் மேற்பட்ட மொபைல்லாம் இருக்குது. அந்த மொபைல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி, அதாவது சக்ஸஸ்ங்கிறது சமூகத்துக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அது தனக்காக ஒரு மன நிறைவுக்காக தான் வாழணும் அப்படிங்கிறது இந்த பெரியவர் அழகாக உணர்த்தியிருக்காரு. அதாவது நம்மிடம் உள்ளது சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது இப்போ ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தா தான் சக்ஸஸ்ஸு, அது வச்சுருந்தா தான் ஒரு ஹாப்பினஸ்ஸு அப்படிலாம் இல்லைங்க. ராயலாக என்ஃபீல்டு, அதாவது என் களத்தில் நான் மன நிறைவாக இருந்தாலே போதும், அதுதான் ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறத அழகாக நம்ம அண்ணாச்சி ஒரு பெரியவர் பாருங்கள், ஒரு விலை குறைந்த மொபைலில் அப்படி ஒரு வீடியோ காட்சியை எடுத்து அழகாக ஒரு மனநிறைவுக்கும் சக்ஸஸ்ங்கிறது சமூகத்துக்காக தாங்க சக்ஸஸ்ங்கிறது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இன்றைக்கி ஒரு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபஸ்ட் பிளேஸ் போகணுங்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தோடு தான் அந்த சக்ஸஸை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே நம்மளை மதிக்கணும், இல்லை நம்மளை அநாகரிகம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அது 1 நிமிடத்துலேருந்து 2 நிமிடம் தாங்க. அடுத்த கட்டத்துக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கலை அவுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு ஜென்மத்துக்கு மேலே வேண்டும். ஏன்னா அடுத்த கட்டமாக அவங்களோட பிரச்சனையை தான் யோசிப்பாங்க. அதனால் இங்கே அவருங்க எது நினைப்பாங்க, இவர்கள் எதுவும் நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தேவையில்லை. நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அழகாக அந்த பெரியவர் அந்த மொபைல் ஃபோனை எடுத்து அழகாக அப்படி ஒரு மன நிறைவாக, அதாவது சக்ஸஸை விட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேணும் அப்படிங்கிறது இந்த பெரியவர் ஒரு அழகாக இந்த சமூகத்துக்கு உணர்த்தியிருக்காரு. ஆகச்சிறந்த நன்றி.